அப்ப அண்ணா பேசிய சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் தூக்கி எறிந்து இன்னைக்கு ஆபாச நீதியாக ஒரு எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இனிமேல் அவர் ஆபாச நீதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. உங்களுடைய அம்மா முன்பும் உங்களுடைய மகள் முன்பும் இந்த வார்த்தையை பேச முடியுமா திரு உதயநிதி அவர்களே? நான் கேட்கிறேன், நான் என்ன பேசுறது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் உணரல. வார்த்தைகள் தவறு இருக்கலாம், மனிதன் உணர வேண்டும். தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது, ஆனால் அது உணரணும். முதல் அந்த உணர்ச்சி இருக்கா? பேச முடியுமா? எல்லோருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கிற மாதிரி தான் இன்னொரு அம்மாவை நான் பார்க்க முடியும். அந்த உணர்வு உங்ககிட்ட இல்ல. எதிர்கட்சி தலைவரா நீ நைட் எடுக்க முடியும், காலை சட்டசபைக்கு வாங்க, என்ன வேணா கேள்வி கேளுங்க, நாங்க இருக்கிறோம், எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா பொதுச்செயலாளர் என்ன தலைவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருங்க, இனிமேட்டு உதயநிதி அவர்கள் தலைவர் இருந்து பதில் சொல்ல வேணாம். நான் இருக்கேன், அண்ணன் விஸ்வநாத அண்ணன் இருக்கிறாரு, செங்கோட்டை அண்ணன் இருக்கிறாரு, நம்ம தம்பி ரமேஷ் இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நம்ம பதில் சொல்லிக்கோ. தலைவர் போய் நேரா அவருடைய ஆட்சி பணியை அவர் பாடி செய்யட்டும், பதிலே சொல்ல வேணாம். இந்த மாதிரி கேரக்டருக்கு இந்த ஆபாச நீதிக்கெல்லாம் எந்திரிச்சு எங்களுடைய தலைவர் தமிழக மக்களால் சிங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கை உருவாக்கி தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, பதில் சொல்ல கூடாது. தயவு செஞ்சு தீர்மானம் போடுங்க. இனிமேட்டு எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு சட்டம் அண்ணன் நீங்க தானே அவைத்தலைவர், நீங்க தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நீங்க எந்திரிச்சு பதில் சொல்லுங்க போதுங்க. இல்ல நம்ம ரமேஷ் போதுங்க, நாம போதுங்க, அண்ணன் இருக்கிறாங்க, விஸ்வநாத அண்ணன் இருக்கிறார், நம்ம பாத்துக்கலாங்க. அப்ப நம்ம பாத்துக்கலாம். தலைவர் வளர்ச்சியை நோக்கி அரசியலை உருவாக்கட்டும், நம்ம அரசியலை பாத்துக்குவோம். விலைவாசியும் உயர்ந்துட்டே போகுது, அரிசி விலை பல மடங்கு அதிகமா இருக்கு. ஆனா இதையெல்லாம் கேட்டா முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு. முதலமைச்சருக்கு பதிலா பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையை இந்திய ஜனநாயகம் எந்த மாநிலத்திலையும் எந்த சட்டமன்றத்திலையும் பார்த்திருக்காரு. நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அதாவது அவைக்கு முன்னவர் தீர்மானம் கொண்டு வரணுமா, எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, இவங்க தான் பதில் சொல்லுவாங்களாம். இதற்கு எதற்கு முதலமைச்சர் அவைக்கு வரணும், இதுக்கு எதுக்கு நாங்கெல்லாம் அவைக்கு வரணும் அப்படின்ற கேள்வியை பத்திரிகையாளர் நீங்க இந்த அரசை பார்த்து கேட்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன்.